தஹியாத்து முறையில் எப்படி விரலை வைக்க வேண்டும்? ஒரு சிலர் அசைக்க சொல்கிறார்கள், ஒரு சிலர் அசைக்கக்கூடாது என்கிறார்கள். இவற்றில் எது சரி அப்படின்னு கேட்குறார். அதாவது அத்தஹியாத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது விரலை அசைக்கணும். இவர் சொல்கிறபடி அசைக்கணும்னு நாமளும் சொல்கிறோம். சில பேர் அசைக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ எது சரி அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இதை நம்ம விரிவாக நம்ம என்ன செய்கிறோம், விரல் அசைத்தல் எதிர்வாதங்களுக்கான பதில் அப்படின்னு சொல்லி விரிவான ஒரு கட்டுரை ஒன்று போட்டிருக்கிறோம். ஆன்லைன் pj.in அந்த ஆர்டிக்கல் இருக்கிறது. அதை எடுத்து லிங்க் என்ன செய்வோம், இன்ஷா நைட்டு போட்டு விட்ருவோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிறோங்க. இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டி அதை சுருக்கமாக சில விளக்கங்களை சொல்லுகிறோம். இப்போ அத்தஹியாத்தில் நம்ம அமர்றோம் இல்லையா, அத்தஹியாத்தில் அமர்ந்த உடனே என்னென்ன மாதிரி நடைமுறை இருக்குன்னு கேட்டால், இப்போ ஹனஃபி மதுஹப்னு இருக்கிறாங்க, ஷாஃபி மதுஹப் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு தான் நம்ம நாட்டில் நம்ம இந்தியாவில் இந்த ரெண்டு மதுஹப்புக்காரங்க தான் அறியப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் தௌஹீத் அஹ்ல் ஹதீஸ் இந்த மாதிரியான ஒரு குரூப் இருக்கிறாங்க. இப்போ ஹனஃபி மதுஹப்புக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அத்தஹியாத்தில் உட்காந்துருவாங்க. தொழுகை நடத்தும் போது அத்தஹியாத் அமர்வில் உட்கார்ந்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சும்மா தான் கையை இப்படி வச்சுருப்பாங்க, தொடையில் ரெண்டு கையும் இப்படி வைத்துக் கொள்வார்கள். அத்தஹியாத்து ஓதிக்கிட்டே வருவாங்க. வரும்பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு மடக்கிடுவாங்க. இவங்க என்ன நடைமுறை வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், அத்தஹியாத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த அத்தஹியாத்துக்குள்ளே என்ன வாசகம் வரும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு வரும்போது அந்த வாசகம், அந்த வாசகத்தை ஓதும் பொழுது அஷ்ஹது அல்லாண்டு நீட்டி இல்லல்லாண்டு போட்டுருவாங்க. நீட்டி ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட் செய்வாங்க. இது யாரு, ஹனஃபி மதுஹப்புக்காரங்களுடைய ஒரு நடைமுறை. இது ஷாஃபி மதுஹப்புக்காரங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது நீட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நீட்டின கையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு சாராருடைய நிலை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அத்தஹியாத்தில் அமர்ந்ததில் இருந்து விரலை அசைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இப்படி 3 நடைமுறை இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள். ஹனஃபி மதுஹப்பில் உள்ள சட்டம் என்னன்னு கேட்டால், அஷ்ஹது அல்லான்னு சொல்லி இல்லல்லான்னு போடணுங்கிறாங்க. சரி, போடலாம். இப்படி போடணும் என்பதற்கு ஆதாரம் என்ன? நீங்கள் அத்தஹியாத் ஓதினால் அஷ்ஹது அல்லான்னு சொல்லும்போது நீட்டி, இல்லல்லான்னு சொல்லும்போது விரலை போட்டு விடுங்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குதா? ஹனஃபி மதுஹப்புக்காரர்கள் எதை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதை செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸாவது இருக்குதா? இல்லை. இவங்களா என்ன செய்கிறாங்க, லா இலாஹ ஒரு இறைவனை சொல்கிறதுக்காக வேண்டி நீட்டி போடணும்னு நினச்சிக்கிட்டாங்களே தவிர, இந்த மாதிரி அத்தஹியாத் ஓத வேண்டும், அஷ்ஹது அல்லான்னு சொல்லி நீட்ட வேண்டும், இல்லல்லான்னு போட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹனஃபி மதுஹப்பில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்படி சொல்வதற்கு என்ன ஆதாரம்னு உங்கள்கிட்ட கேளுங்க. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுக்கு ஆதாரம் காட்டணும். அதுக்கு ஆதாரம் காட்டும் இல்லை, ஆதாரம் காட்ட முடியாது. அப்போ ஒரு ஆதாரமும் இல்லாமல் லான்னு சொல்லி நீ மோடுன்னு சொன்னால் அது தவறுன்னு ஆகிவிடுகிறது. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஷாஃபி மதுஹப்புங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அத்தஹியாத் ஓதும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாங்கும்போது நீட்டுவாங்க. அவங்க லான்னு சொல்லும்போது நீட்டி இல்லல்லான்னு போட்டுருவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இல்லல்லான்னு சொல்லும்போது நீட்டி வைத்து கொண்டு அதை சலாம் கொடுக்குறப்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா நீட்டுவாங்களா, நீட்டின கையே அத்தஹியாத் முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்படி செய்கிறாங்க. இப்படி செய்யணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட கேளுங்க. அதான் ரசூல்லா தானே. ரசூல்லா நமக்கு என்ன சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். நம்ம தொழுகிறதா இருந்தால் ரசூல்லா தொழுதாங்களான்னு பார்க்கணும். இந்த மாதிரி தொழுதாங்கன்னு இருந்தால் அந்த மாதிரி தொழுவணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுகிறதுக்கு ஆதாரம் கிடைக்கலன்னு சொன்னால், அது யாரோ ஒருத்தர் உண்டாக்குன ஒரு விஷயத்தை நம்ம எப்படி தொழுகையில் செய்வது? தொழுகைக்கு உரிய தொழுகையை வழிகாட்டுவதற்கு தான் ரசூல்லா வந்தாங்க. எல்லாத்துக்கும் வழிகாட்ட வந்தால் கூட தொழுகைக்கு குறிப்பிட்டு சொல்லிவிட்டாங்க. எப்படி? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த தொழுகையை மெம்பரில் நின்று கொண்டு மக்களுக்கு தொழுது காட்டுறாங்க, எல்லாரும் பார்க்கட்டுமே. சும்மா தரையில் நின்று தொழுதா கூட தூரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, மெம்பரில் நின்றெல்லாம் தொழுது காட்டியிருக்கிறாங்க. ஒரு மேடையை போட்டு அதில் ஏறி நின்று கொண்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி தொழுது காட்டியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க இப்படி தான் செஞ்சாங்கன்னு ஆதாரம் இருந்தால் தான் நம்ம செய்யணும்.
இப்போ ஹனஃபியில் செய்கிறதுக்கு அந்த விரலை நீட்டி உடனே போடுறாங்களே அதுக்கும் அப்படி 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 செய்யணுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. ஷாஃபியில் செய்கிறாங்க இல்லை, அதுக்கும் ஆதாரம் இல்லை. வேறு நம்ம செய்கிறதுக்கு ஆதாரம் இருக்குன்னா இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், வாயில் இப்னு ஹுஜர்னு ஒரு சஹாபி, அவர் வெளியூருக்காரர், மதினாக்காரர் இல்லை, ஹல்ரமௌத்துங்கிற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு ஆள். அவர் அங்கேருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹை பார்க்க வர்றாரு. எதுக்கு வர்றாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு அவர் கண்காணித்து பார்த்துட்டு இதே மாதிரி போய் நம்ம ஊரில் போய் தொழுவணும் அப்படின்ட்டு வர்றாரு. வந்ததை எதுக்கு தான் வர்றாரு? வெளியூர்லேருந்து வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லார்முகன்ன சலாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை எப்படி தொழுகிறாருன்னு கவனிப்பதற்காக வேண்டி நான் வந்தேங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறத பார்க்குறாரு. எத்தனை பேர் ஜமாத்தில் நம்ம கலந்துக்கிட்டு போவோம், தொழுதுகிட்டு போயிட்டே இருப்போம். இவர் எதுக்கு வர்றாருன்னு கேட்டால், தொழுகிறத விட இவர் என்ன செய்கிறாருன்னா ரசூல்லா எப்படி தொழுகிறாங்க கவனிக்கிறதுலே இவருடைய சிந்தனை இருக்குது. ஏன்? ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி பார்த்துட்டு போய் நம்ம ஊரில் அதை செய்யணும் அப்படின்னு இதையே தொழுவும்போது இதே தான் அவருடைய பார்வையெல்லாம். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய கையை உசத்துனதில் இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். இப்படி கையை உயர்த்தினார்கள், கட்டினார்கள், எல்லாத்தையும் சொல்கிறார். சொல்லிட்டு ருக்கு சஜ்தா எல்லாத்தையும் சொல்கிறார். சொல்லும் பொழுது அத்தஹியாத்து ரோலையும் சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் உட்கார்ந்த உடனே அந்த ஆட்காட்டி விரலை நீட்டி ரஅய்துஹு யுஹர்ரிகுஹா, அந்த விரலை அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்போ விரலை அசைக்கிறத என்ன செஞ்சிருக்காரு இவர்? நேரடியாக பார்த்து நமக்கு அறிவிக்கிறார். இப்போ இந்த 3 விஷயத்தில் அந்த 2க்கு ஆதாரம் இல்லை, இந்த 1க்கு ஆதாரம் இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் அப்படி அத்தஹியாத்தில் உட்காந்து விரலை அசைட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆதாரமே இல்லாமல் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டால் அல்லாட்ட அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இறைவன் அந்த தொழுகையை முறையை ஏற்றுக்கிறவானா? ஏற்றுக்கிற மாட்டான். ஏன்? இது யார் உனக்கு சொன்னா? இப்படி தூக்கி போடுறதுக்கு உனக்கு யார் சொன்னா? அல்ல இல்லைலான்னு சொல்லி உன்னை கையை ஒசத்து சொல்லி யார் சொன்னா அப்படின்னு நல்லா கேட்பான். அப்போ நமக்கு இந்த மதுஹப் பெரியார் அதெல்லாம் தனியாக வைத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. தௌஹீதையோ தௌஹீத் சங்கங்களையோ தௌஹீத் இயக்கங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை. எதுக்கு இதை செய்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழுதாங்கன்னு ஒரு ஆதாரம் இருக்குது. இந்த செய்தி எடுத்து போட்டோம்னு சொன்னால் இதுக்கு எதிராக சில கேள்விகள்லாம் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு என்ன செய்கிறாங்க? எதிராக சில கேள்விகளை எல்லாம் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் இதில் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லை, பலவீனமான ஹதீஸ் என்றெல்லாம் சில புது புது வாதங்கள்லாம் கூட செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி பலவீனமான ஹதீஸ் கூட அவங்களுக்கு இல்லை. அவங்க சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு ஒரு ஹதீஸுமே இல்லை. நம்ம அந்த ஹதீஸை வைத்து சொன்னோம் என்று சொன்னால் இந்த ஹதீஸில் அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சில காரணங்களை சொல்லி மறுத்தும் இருக்கிறார்கள். அந்த மறுக்கிறதுக்குரிய காரணம் சரியா என்றால் சரி இல்லை என்பதைத்தான் விரல் அசைத்தல் எதிர்வாதங்களுக்கான பதில் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் விரிவாக என்னென்ன காரணத்தை சொல்லுகிறார்களோ அதை விளக்குனா அதுக்கு 2 மணி நேரம் எடுக்கும். அது விரிவான பெரிய கட்டுரையாக போட்டிருக்கிறோம். அந்த ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் விரல் அசைத்தார்கள் என்கிற ஹதீஸு சரியான ஹதீஸ் தான், சரி இல்லைன்னு சொல்வதற்கு அவங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்களோ அது ஒன்றுமே உருப்படியான வாதம் இல்லை என்பதை அந்த ஆர்டிக்கலில் நிறுவி இருக்கிறோம். அதனால விரல் அசைக்கிறது என்பது தான் சரியான ஒரு நிலைப்பாடு. அப்படி செஞ்சால் தான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினது ஆகும். அப்படி இல்லாமல் இப்படி தூக்கி போட்டு உடனே லாண்டு போட்டு இல்லைன்னு போட்டு கொண்டாலோ அல்ல இல்லைலான்னு சொல்லும்போது சொல்லி நீட்டி கடைசி வரைக்கும் வைத்து கொண்டிருந்தாலோ அது நபி செஞ்சார்கள் என்பதற்கு அதுக்கு ஆதாரம் இல்லை. ஏதோ அவங்க அறிஞர்கள் மௌலானாக்கள் சொன்னார்கள் ஆதாரம் இருக்குமே தவிர நபி செஞ்சார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லைங்கிறதுனால விரல் அசைக்கிறது தான் சரியான வழிமுறை. அந்த ஆற்றிலையும் கொஞ்சம் படிங்க, சரியா?